எல்லாருக்கும் வணக்கங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மதிப்பிற்குரிய தேர்வினை எழுதிட்டு வந்திருப்பீங்க, இல்லை எழுதலான்னு இருந்திருப்பீங்க, இல்லை எழுதாமல் போயிருப்பீங்க. அனைவரும் இந்த வீடியோவை ஒரு 2 மினிட்ஸ் பாருங்கள். ஆக்சுவலாக கொஷின் பேப்பர் ஈஸியாகவே இருந்துச்சுங்க. நம்ம அழகாக படிச்சிருந்தோம் அப்படின்னா அழகாக இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணியிருக்கலாம். கிளியர் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கே மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். மெயின்ஸும் முடிச்சுட்டு அழகாக, அதாவது ஒரு 2025ங்களா, இந்த வருஷம் விட்டுருங்க, 2026 ஒரு சூப்பர் போஸ்டிங் கூட எடுத்திருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க. சரிங்களா? ஓகே சார், நான் அட்டன் பண்ணேன் சார், ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்துருக்குறேன். இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா கிளியர் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கலாம் உங்களுக்கு. இல்லை, நம்மளும் படிச்சிருக்கலாமே, நம்ம போய் சும்மா அட்டன் பண்ணிட்டு வரோமே அப்படின்னு இருந்திருக்கலாம். இல்லை நிறைய பேர் சொல்கிற போல் இந்த வருஷம் நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் முடியாத போச்சு. ஸோ அதாவது இந்த ஃபீல்ஸ் எல்லாமே, இந்த ஃபீலிங் எல்லாமே வேண்டாங்க. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ செப்டம்பர் முடிய போகுது. அக்டோபர், நவம்பர், இன்னும் 2 மாதம். அடுத்து நம்ம ஆனுவல் பண்ணர் எதிர்பார்த்துட்ருக்கோம். அதில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 நம்ம 2026 கூட நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? முடிஞ்சதை பற்றி நம்ம கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. சரிங்களா? நல்லா எழுதியிருக்கிறீங்க அப்படின்னா அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்த்து 2026 ஒரு கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு. சரிங்களா? சக்ஸஸ்ஃபுல்லி. இல்லை சார் அப்படின்னா 2026 எக்ஸாமினேஷன் முடிஞ்சு டக்குன்னு 2027 போயிட வேண்டியதான். ஓகேங்களா? முடிஞ்சதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணி என்னங்க பண்ண போகிறது? சரிங்களா? ஆனால் கொஷின் பேப்பர் ரொம்பவே ஈஸியாக தாங்க இருந்துச்சு. ஓகே, அது என்ன, இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியனுங்க. அது மேக்ஸுமே ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க, ரொம்ப டஃப் எல்லாம் இல்லைங்க. ஓகே, அதே போல் எதை பற்றியுமே ஃபீல் பண்ணாதீங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு அதுக்கான ஆன்சருக்கு எல்லாமே நான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி நான் போடுறேங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பிடிஎஃப் போடுறேன். அதே போல் இப்போ 2026 ப்ராஜெக்ட் நான் சொல்லியிருக்கிறேன். ப்ராஜெக்ட் 2026ங்க. நான் ஒரு வருஷமாக ஆப்சண்ட். ஓகேங்களா? சேனலில் ஆப்சண்ட். ரியலி சாரி ஃபார் தட். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷனில் இருந்து வேறு ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா நம்ம ஒரு தரமான ஒரு அவுட்புட் கொடுக்கணும் மாணவர்களுக்கு, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நான் வரேங்க. ஓகே, ஸோ 2026 ப்ராஜெக்ட் எடுக்கிறேன் நான். 2026 குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ப்ளஸ் யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி ஆல்சோ இன்க்ளூடிங். ஓகேங்களாங்க? முக்கியமாக நம்ம டிஎன்பிஎஸ்சி பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ஆகட்டும், மெயின்ஸ் ஆகட்டும், அழகாக கிளியர் பண்ண வைக்கிற அளவுக்கு. சரிங்களாங்க? தேங்க்யூங்க. ப்ளீஸ் பாஸ்ட்டை பற்றி விட்டுருங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க. ஓகேங்களா? அதே போல் சரி, ஓகே, போதும். ஓகேங்களா? ஃபீல் ஹாப்பி, ஃபீல் ரிலாக்ஸ். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு அடுத்த அப்டேட் நான் தரேங்க. நம்ம நாளைக்கு இருந்து கூட 2026க்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? சிம்பிள். ஒரு 3-4 மாதங்க, ஒரு 6 மாதம் நமக்கு கையில் வேணும். நான் உங்களுக்கு ஒன்றா சொல்கிறேன். ஓகேங்களா? ஒன்றா சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஒரு வருஷம் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்படியே நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.